ஹாய் ஹலோ எல்லாருக்குமே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு வார்த்தையில் சுவாரஸ்யம் இல்லை என்றே சொல்லிடலாம். ட்ரை பண்றேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த லெவலில் தான் மொக்கையாக போயிட்டு இருக்குது. எல்லாத்துக்குமே எதுக்கு எடுத்தாலுமே வன்மம் என்ற லெவலில் தான் டாஸ்காக இருக்கட்டும், கேமாக இருக்கட்டும், நார்மலாக கதைக்கிற விஷயமா இருக்கட்டும் எல்லாமே போய் முடியுது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்மளோட பிக் பாஸ் ஒரு திங்கிங் பண்ணியிருக்காரு. அதாவது இந்த வீக் நம்மளோட பிக் பாஸ் ஹவுஸை காலேஜாக மாற்றிடலாம். ஸோ இதுலேயாச்சும் ஏதாச்சும் சுவாரஸ்யமாக அவங்க செய்வாங்க, மக்களுக்கு இந்த ஷோ பிடிக்கும்பா என்ற லெவலில் ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தார். பிக் பாஸுக்கு வெளியால் இருக்கிற மக்களுக்கு இது சுவாரஸ்யம் இல்லையப்பா, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. ஆனால் உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸுக்கு அதை பற்றி தெரியவே இல்லை. இருந்தாலுமே இந்த காலேஜ்னு கொடுத்தாச்சு, ஸோ இதையாச்சும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக செய்வாங்கன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்தா பிக் பாஸே அவங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இவங்களா ஏதாச்சும் ஒரு கேரக்டரை சூஸ் பண்ண சொன்னால் அது செட் ஆகாது. ஸோ நானே இவங்களுக்கு கொஞ்சம் கேரக்டர்ஸை கொடுத்து அதுலேருந்து ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வெளியால் செஞ்சாங்கண்டா அது சுவாரஸ்யத்தை கொடுக்கும்பா என்ற லெவலில் பிக் பாஸ் சில பேருக்கு சில கேரக்டர்ஸை கொடுத்துருந்தார். ஸோ எது எப்படி நடந்தாலுமே நாங்கள் இப்படி தான்ப்பா இருப்போம்ன்ற மாதிரி கண்டஸ்டன்ஸுக்கு சுவாரஸ்யம் என்றாலே எதுன்னு தெரியாமல் உள்ளே இருக்கிறாங்க. ஸோ இதனாலேயே பிக் பாஸ் என்ன நினைச்சாருன்னு சொன்னால், அதாவது சீக்ரெட் டாஸ்க், இதை பிக் பாஸ் ஒரு நபரை கூப்பிட்டு கொடுத்தா உள்ளே ஏதாச்சும் சுவாரஸ்யமாக நடக்கும், மெட்டாக்களுக்கு அது டாஸ்க்னு தெரியாதானே. ஸோ அந்த வகையில் நம்மளோட தீபக்கை உள்ளே கூப்பிட்டு நான் ஒரு சீக்ரெட் டாஸ்க் சொல்கிறேன், ஸோ அதை போய் செய்யுங்க, செஞ்சால் நீங்கள் அதை சுவாரஸ்யமாக்குற மாதிரி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டேன். ஸோ நம்மளோட தீபக் வந்து என்ன சுவாரஸ்யமாக ஆக்கணும்னு சொல்லி அதையும் நம்மளோட பிக் பாஸ் வேறு தான் சொல்லியிருந்தேன். அதாவது என்ன மாதிரின்னா 10 டீமாக பிரித்து இந்த காலேஜ் போயிட்டு இருக்குது பிக் பாஸ் ஹவுஸில். அதாவது ஒன்று அங்கே இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற டீச்சர்ஸாக இருக்கட்டும், பிரின்சிபலாக இருக்கட்டும், வைஸ் பிரின்சிபலாக இருக்கட்டும், வார்டன்ட்டாக இருக்கட்டும், அப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. அதை தாண்டி அடுத்த கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 2 குரூப்லும் நம்மளோட அட்மினிஸ்ட்ரேஷனை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து பதட்டப்படுத்தி அவங்கள கொஞ்சம் நேரம் யோசிக்க வச்சு அவங்கள கொஞ்சம் நேரம் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சம்பவத்தை நீங்கள் செய்யுங்கப்பா என்று நம்மளோட பிக் பாஸே ஐடியாவும் கொடுத்து வாழைப்பழத்தையும் முறித்து வாழைப்பழத்தையும் வாயிலே தீட்டி விடப்பா என்ற லெவலில் செஞ்சுருந்தேன். ஸோ இனியாச்சும் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இந்த வீக்கில் ஏதோ ஒரு பெரிய ஒரு கண்டென்ட் கொடுக்க போகிறாங்க. ஸோ சுவாரஸ்யமாக இருக்க போதுன்னு எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்தா அங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேஷனை ட்ரிகர் பண்ணுறோம், அட்மினிஸ்ட்ரேஷனை பதட்டமாக வச்சுக்கிற மாதிரி கண்டென்ட் கொடுக்குறோம்னு சொல்லி போய் கடைசியாக அதை ஏதோ லைனுக்குள்ளால் போய் கடைசியாக பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி, அதாவது வன்மத்தை கற்கிற மாதிரியான ஒரு டாஸ்க்காக போயிட்டு அது. ஸோ இந்த டாஸ்கே மோசமாக கொண்டு போனது யாருப்பான்னு பார்த்தா வளர்ந்துருக்காங்க, இவங்களுக்குள்ளே ஒன்றுமே இல்லைப்பா என்ற லெவலில் இருக்கிற நம்மளோட சத்யாவும் ராணவும் தான். 2 பேருமே ஒரு கேர்ளை லவ் பண்ணுறோப்பான்ற மாதிரி தொடங்கி அதை ஒரு ஃபைட் ஆக்கி கடைசியில் இந்த ஹவுஸ்லேயே யாருமே லவ் பண்ணக்கூடாப்பா என்றது தான் நம்மளோட பாய்ஸ் டீமோட செட்டப்பே. அதாவது அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தெரியாமல் செட் பண்ணி வச்சுருக்காங்க இப்படி ஒரு டாஸ்க் செய்வோம்னு. கடைசியில் நம்மளோட சத்யாவுக்கும் ராணவுக்கும் இடையில் தெரிச்சிச்சு என்ற லெவலில் அந்த டாஸ்க் போய் முடிஞ்சிச்சு. இதனால் இவங்க 2 பேரும் தான் இந்த ஹவுஸில் பாதிக்கப்பட்டாங்களாப்பா என்று பார்த்தா இல்லை என்றே சொல்லலாம். அந்த லெவலுக்கு இருக்கிற ஒட்டுமொத்த பேருமே இந்த டாஸ்க் எப்பப்பா வரும், நாங்கள் எங்களை காட்டலாம் வெளியால் என்ற லெவலில் வெயிட் பண்ணி இருந்து தூக்கி அடித்த மாதிரி நம்மளோட சௌந்தர்யா, தர்ஷா, ரயான் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லா ஹவுஸ்மேட்ஸுமே வன்மத்தை தனியளவில் தங்கள்கிட்ட என்னென்ன வன்மமெல்லாம் இருந்துச்சோ அதை டாஸ்கில் காட்டுங்கப்பான்னு சொல்லி ஆல்ரெடி நம்மளோட பிக் பாஸ் நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பார். அதில் எதுலுமே காட்டாமல் இந்த டாஸ்க்குள்ளே கொண்டு வந்து அதை என்ன மாதிரி கக்கலாம்ப்பா என்ற மாதிரி காக்கி பெரிய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிற நம்மளோட மஞ்சரியாக இருக்கட்டும், பிபியாக இருக்கட்டும், இல்லாட்டி வர்ஷினியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே பெரிய லெவலில் டென்ஷன் படுத்துகிற மாதிரி. கடைசியில் நம்மளோட ஜெஃப்ரி கூட டென்ஷன் ஆகி சௌந்தர்யாவோட பெரியலாம் சண்டே எல்லாம் நடந்து இதை தாண்டி கடைசியில் இதுக்கு ஒரு டோட் வைக்கிறேன்ப்பா என்ற லெவலில் நம்மளோட ரஞ்சித் வந்து எல்லாரும் சத்தம்டாங்கப்பா நெடுங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் என்ற லெவலில் கடைசியாக முடிச்சிருந்தேன். சரி முடிஞ்சிச்சுப்பா இந்த சண்டை என்று பார்த்தா இல்லை, இந்த டாஸ்கில் இருக்கிற வன்முறைகள் இன்றைக்குமே நடக்குமப்பா என்ற லெவலில் முடிச்சிருந்தாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது நம்மளோட ராணவும் சத்யாவும் 2 பேருமே இது ஒரு சீக்ரெட் டாஸ்க்னு தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜில் போகிக்க அது 2 பேருமே பர்சனலாக அட்டாக் பண்ணுற மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரியான வேர்ட்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணியிருந்தாங்க. என்னதான் இப்படி நடந்திருந்தாலுமே இந்த வீக்கில் நம்மளோட ராணவ் இவர் தான்ப்பா ராணவ் என்ற மாதிரி வெளியால் எல்லாருக்குமே போர்ட்ரேட் பண்ணியிருக்கிறார். ஸோ இந்த வீக்கெண்டில் ராணவ் வெளியால் போவாரா, இல்லாட்டி நம்மளோட விஜய் சேதுபதி வந்து இந்த இடத்துல நிறைய கழிச்சிருக்காங்க இவங்க, அதாவது நிறைய வார்த்தையை விட்டுட்டாங்க, நிறைய பேரை வாடா போடி அப்படி இப்படின்றலாம் நிறைய எல்லாம் பேசிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இதை பற்றி நம்மளோட விஜய் சேதுபதிக்கு பேரா நம்மளோட ராவணாவுக்கு என்ன நடக்கும், இதை தாண்டி சௌந்தர்யா தேவையில்லாமல்லாம் எல்லா சண்டைக்குள்ளேயுமே வந்து தானும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன்பான்ற மாதிரி சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதை பற்றியெல்லாம் நம்மளோட விஜய் சேதுபதி வீக்கெண்டில் பேரா என்னவோ தெரியலை. இதை தாண்டி அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்த நம்மளோட பிரின்சிபலாக இருக்கிற வர்ஷினி எந்த முடிவுமே எடுக்கலை. ஸோ அவருக்கு அந்த என்னென்ன சும்மாவே அவள்
ஹவுஸுக்குள்ளே எதுவுமே செய்யாத மாதிரி தான் இருப்பா. அதே மாதிரி இப்படி ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அதை சரியா வர்ஷினி ஹேண்டில் பண்ணலன்னு நம்மளோட பிக் பாஸ் கேட்டாரோ கேட்கலையோ நம்மளோட விஜய் சேதுபதி ஆப்வியஸ்லி கேட்க தான் போகிறார். ஸோ இன்றைக்கு வேறு ப்ரொமோவில் நம்மளோட ஜாக்லின் தீபக்கோட காலில் விழுகிற மாதிரிலாம் காட்டியிருக்காங்க. ஜாக்லின் நடிக்கிறாங்களா, உண்மையாகவே அழுகுறாங்களா, இல்லாட்டி சீன் கிரியேட் பண்ணுறாங்களா, இல்லாட்டி ஆடியன்ஸை தண்டை பக்கம் இழுக்கிற மாதிரியெல்லாம் செய்கிறாங்களோ இன்னும் தெரியல. போன வீக்குக்கு அவளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான சைட் கிடைச்சதால அதை யூஸ் பண்ணி இந்த வீக்கில் இன்னுமே தான் முன்னுக்கு வந்து டைட்டில் எடுத்துகிட்டு போயிருப்பா மெல்லமான்ற மாதிரி சீன் போடுறாங்களோ தெரியல. ஸோ எல்லாத்தையுமே இந்த மிச்ச எபிசோடில் தான் பார்க்கலாம். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கிற இந்த காலேஜ்ன்னு சொல்லி இந்த வீக்கில் கொடுத்துருக்காங்க டாஸ்க். ஸோ அதிலும் நம்ம சீக்ரெட் டாஸ்க்கை பற்றி நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்கன்னு சொல்லி உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.